தூக்கத்தின் ரகசியம். நான் அங்க பாஸ்கெட் பால் ஆட போனேன்னா அங்க ஒரு நாய் உட்கார்ந்துகிட்டு இருந்தது. அது என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டே இருந்தது. நீ சொல்றத பார்த்தா பயமா இருக்கு. நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பயப்படுறேன்னு சொல்றேன். நீங்க எல்லாம் சரியான கோழ பொண்ணுங்களா இருக்கீங்க. இங்க என்ன மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு? நான் அந்த பாலை தட்டிக்கிட்டு போயிட்டே இருந்தேன்னா அந்த நாய் சும்மா இல்லாம என்ன துரத்த ஆரம்பிச்சது. நான் அதை பார்த்து பயப்படல. என்ன கிண்டல் பண்றியா? ஜெரிக்கு பாஸ்கெட் பாலே விளையாட தெரியாது. ஐயோ, மேரி வந்துட்டாளே, என்ன பண்றது? ஹாய் மேரி. நீ போய் சொல்ற ஜெரி, நீ சொல்றதெல்லாம் ரீல். அந்த மாதிரி என்னைக்குமே நடந்தது கிடையாது. அத வச்சு காப்பி அடி. இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதா? என்ன எழுதிருக்க நீ? பிராண்டோ பார்த்து எழுதுனது கரெக்டா இருக்கும், காப்பி அடி. நான் தான் நிறைய மார்க் எடுக்க போறேன். இந்தாங்க, நம்ம எழுதின டெஸ்டுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. எல்லாமே தப்பா இருக்கு. ஏய் நீ என்ன ஏமாத்திட்ட ஜெரி. என்கிட்ட கொடு, நான் உனக்கு பதிலா தண்ணி ஊத்துறேன். ஓகே? நீ என்னோட ரகசியத்தை பத்தி யாருக்கிட்டயும் மூச்சு விட மாட்டியே. நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியவே இல்ல ஜெரி. இன்னைக்கு செடிக்கு தண்ணி ஊத்துற டியூட்டி யாரோடது? ஏன் மிஸ், என்னாச்சு? நான் தான் ஊத்துனேன். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க மேரி? நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாரு எவ்வளவு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன்னு. அதனால செடியே செத்து போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க மிஸ். மேரி, உன் பின்னாடி பாரு. சூப்பர்மேன் உன்னை காப்பாத்த வரா. நான் உன்னை காப்பாத்திருக்கேன். என்னோட ரகசியத்தை நீ யாருகிட்டயும் சொல்ல மாட்டல்ல? முதல்ல எந்த ரகசியத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லு. நீ யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன். என்ன ஏன் இன்ஜர் பண்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஜீபம்பாய், எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். ஆமா ஜீபம்பாய், ஜெரி இவளுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு உபத்திரமா இருக்கா. அதனால இவ ரொம்ப ஃபீல் பண்றா. என்னால என்ன செய்ய முடியும்னு இரு பாக்குறேன். உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல ஜீபம்பாய். ஆனா இன்னைக்கு அப்பா வந்ததும் உனக்கு புது வெரைட்டி ஐஸ்கிரீமா வாங்கி தரேன். எனக்கு முகம் பாக்குற கண்ணாடி வேணும். உன்கிட்ட இருக்கா? இது ஓகேவா உனக்கு? இது போது எனக்கு. இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஆக்கு பாக்க வெத்தல பாக்க ஜீபம்பா கண்ணி பத வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. இப்ப எனக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு நான் பிளே ஸ்கூல் வழியா நடந்து போயிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்படி போடணும். சரி, நான் இப்ப கிளம்புறேன். நாளைக்கு உங்களுக்கு கத்து கொடுக்கறேன். நீங்க கத்துப்பீங்களா? கண்டிப்பா. மேரி பாத்துருப்பாளா? சரி, எல்லார்கிட்டயும் நல்லா கதை கட்டி விடுறான். அந்த பிளே ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் நெட் கை கட்டின தூரம் தான் இருக்கும். அங்க சின்ன குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தான். ஜெரி மட்டும் இல்ல, அந்த நிலைமையில நான் இருந்திருந்தாலும் மேரி யாருக்கிட்டயாவது சொல்லிடுவாளான்னு பயந்துட்டு இருப்பேன். நீ அப்படி செய்ய மாட்ட. ஏன்னா நீ அவன மாதிரி பொய் சொல்ல மாட்டியே. ஆனா சந்தர்ப்பம் வந்தா வேற வழி இல்லையே. நீ மேலே ஏறி உட்கார்ந்து பாக்குறியா? என்னைய உட்காருவீங்க. இரு இரு இரு. நான் எப்படி போடுறேன்னு நல்லா பாருங்க. பாஸ்கெட் நெட் இவ்ளோ குள்ளமா இருந்தா யாரால தான் முடியாது. என்னாலயே ஈஸியா போட முடியும். நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் போய் ஜெரி கூட விளையாட போறேன்பா. நீங்களா? இப்ப வசமா மாட்டியா ஜெரி? தூங்குற நேரத்துல எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால தான் நான் இந்த குட்டி பசங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தேன். அவங்களும் என்ஜாய் பண்றாங்க. பாஸ்கெட் பால் ஸ்டார், நீ கூட தான் என்ன தூங்கவே விடல. அதான் எல்லா உண்மையும் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டியே. சரி சரி, இப்பதான் உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சே. பேசாம நான் சொல்றத கேளுங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து விளையாடுங்க. இதுல விளையாடுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுல இருந்து நம்ம ஈஸியா கத்துக்கலாம். சரியாதா சொல்றா. நாம இங்க ஜாலியா விளையாடலாம். ஓகே, இப்போ என்னோட டர்ன். கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. அச்சச்சோ, எல்லாரும் அப்பா கிட்ட ஸ்லீப்பிங் கார்டுல சைன் வாங்கிட்டீங்களா? நான் மறந்துட்டேன். எல்லாம் எதுக்கு என்ன பாக்குறீங்க? ஜீபு பாய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்தா
எங்க பாட்டிக்கு எழுத தெரியாது, அதனால டீச்சர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆ? ஏன் ரெண்டு பேரோட ரிப்போர்ட்லயும் ஒரே மாதிரி சைன் இருக்கு? இந்த ஐஸ்கிரீம் தான் சூப்பர். என் பவர்லாம் போச்சு. யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லுங்க, மரியாதையா சொல்லுங்க. உண்மையிலேயே இது உங்க அப்பா கையெழுத்தா இல்ல நீங்களே போட்டுக்கிட்டீங்களா? என்ன வெறும் பேப்பரா இருக்கு?